வெல்கம் டு சென்னை சிவில் சர்வீசஸ் சென்டர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 10th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஒன்லி 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியன் எக்கனாமி இஸ் டெவலப்பிங் எக்கனாமி, எமர்ஜிங் எக்கனாமி, டியூவல் எக்கனாமி. ஆமா, இந்தியன் எக்கனாமி வந்து டெவலப்பிங் எக்கனாமி தான், அதுவும் கரெக்ட் தான். எமர்ஜிங் எக்கனாமி அதுவும் கரெக்ட் தான். டியூவல் எக்கனாமினா இரண்டு பொருளாதாரம், இணை பொருளாதாரம். ஸோ போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் ரெண்டுமே இருக்கு. ஸோ டியூவல் எக்கனாமி. ஸோ ஆல் த எபோ, சரிங்களா? ஸோ ஆல் த எபோ. ஸோ ஆன்சர் டி தான் கரெக்ட். இந்திய பொருளாதாரம் என்பது வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம், அனைத்துமே சரிதான், அனைத்தும் சரி. செகண்ட் கொஸ்டின், இந்தியா இஸ் டேஷ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். செகண்ட் லார்ஜஸ்ட் வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து இரண்டாவது அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது. அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடாக உள்ளது. அடுத்த தேர்ட் கொஸ்டின், டேஷ் அப்ரோச் இஸ் வேல்யூ ஆடட் பை ஈச் இன்டர்மீடியேட். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடைப்பகுதியிலையும் ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அது வந்து உற்பத்தியிலிருந்து ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வர்றதுக்குள்ள இடையில நம்ம அதோட வேல்யூ மதிப்பு கூட்டும் இல்லைங்களா? அதான் மதிப்பு கூட்டு, வேல்யூ ஆடட். ஸோ அது அப்ரோச் பேர் வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச் தான், மதிப்பு கூட்டு முறை. ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பையும் கூட்டு முறை வந்து மதிப்பு கூட்டு முறை. ஃபோர்த் கொஸ்டின், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா. இந்த புக் யார் எழுதுனது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நரோஜி. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொன்னது வந்து தாதாபாய் நரோஜி. இவர் வந்து கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாதாபாய் நரோஜி தான் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த புத்தகத்துல இன்னொரு சிறப்பம்சம் இருக்கும். இந்த புத்தகத்தை வந்து தனிநபர் வருமானம் பற்றியும் கூறியிருப்பாரு. பர்சனல் இன்கம், தனிநபர் வருமானம் பற்றியும் இந்த புத்தகத்துல விவரமா கூறியிருப்பாங்க. ஸோ இது புக்ல 10th புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், சரிங்களா? பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இது எப்போ வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா 1867 68 1867 68 காலப்பகுதியில் இந்த புக் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து 5th கொஸ்டின், த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் டேஷ் வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை சைமன் குஸ்னட். சைமன் குஸ்னட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நவீன கருத்து எதை பற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிடிபியை பற்றியது தான். ஜிடிபி பற்றியது. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சரிங்களா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்ல சொல்லலாம். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதுல என்னென்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா ஒரு நாட்டுடைய எல்லை பகுதியில, ஸோ இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவோட எல்லை பகுதிக்குள்ள உருவாக்கக்கூடிய அனைத்து ஃபைனல் கூட்ஸ், ஸோ ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அனைத்து பொருள்களும், முழுமையாக முடிக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் மற்றும் பணிகள், அது எல்லாம் சேர்ந்துதான் நாங்க ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 6வது கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. எஸ், ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில பொருளின் எண்ணிக்கையை மட்டும்தான் கணக்கிடுவாங்களே தவிர அதோட குவாலிட்டி, தரத்தை கணக்கிட மாட்டாங்க. நாட் குவாலிட்டி. இது கரெக்ட் தான். அடுத்து, ஜிடிபி டஸ் நாட் டெல்ஸ் அபவுட் அஸ் த வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கண்ட்ரி. எந்த வகையில இன்கம் வந்து கண்ட்ரில டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படவில்லை, சரிங்களா? ஸோ ஒட்டுமொத்தத்தை தான் கால்குலேட் பண்ணதை தவிர எவ்வளவு அதோட சராசரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படல. ஸோ அதனால இரண்டுமே கரெக்ட் தான், 2 பாயிண்ட்டுமே கரெக்ட் தான், போத் 1 and 2. ஜிடிபி அளவை மட்டும் காட்டும், தரத்தை அல்ல, அது கரெக்ட் தான். ஜிடிபியில் நாட்டு வருமான பகிர்ந்தளிப்பு வந்து பற்றி குறிப்பிடவில்லை. எஸ், ரெண்டுமே கரெக்ட் தான், கூறவில்லை. இரண்டும் சரி. அடுத்து 7வது கொஸ்டின், டேஷ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் கீப்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் எஸ்டிமேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியின் மதிப்பீட்டுக்காக புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே எந்த அமைப்பு ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ். சிஎஸ்ஓனா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ். இந்த சிஎஸ்ஓ அமைப்பானது வந்து 2 ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் பேர் வந்து ஐஐபி. ஒன்னு வந்து ஐஐபி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டும், அடுத்து வந்து சிபிஐ,
சிபிஐனா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அப்படி அது நுகர்வோருடைய விலைக்கான இண்டெக்ஸ். ஸோ அந்த ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரு? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், சிஎஸ்ஓ. அடுத்து 8th கொஸ்டின், மஹபூப் ஹக் இன்ட்ரோடியூஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த இயர். மஹபூப் ஹக் அப்படிங்கிறவர் வந்து எக்கனாமிஸ்ட், பாகிஸ்தானை சேர்ந்தவர், பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட். இவர் தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI வந்து ரிலீஸ் பண்றாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990. 1990ல. 9th கொஸ்டின், which of the following are 4 pillar of GNH? 4 pillar of GNH. GNH அப்படின்னா கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ். ஸோ அது எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா குட் கவர்னன்ஸ், ஃபர்ஸ்ட் குட் கவர்னன்ஸ், அடுத்து என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன், அடுத்து சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் கல்ச்சர். ஸோ எல்லாத்தையுமே தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல் தி எபோவ். தமிழ்ல பார்ப்போம். கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இது எந்த நாடு பண்ணுவாங்கன்னா பூட்டான். பூட்டான்ல தான் இதை கணக்கிடுறாங்க. ஸோ மற்ற நாடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி தான் கணக்கிடுவாங்க. ஸோ பூட்டான்ல தான் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அந்த மக்களுடைய மகிழ்ச்சியை வச்சு கணக்கிடுறாங்க. ஸோ அந்த மகிழ்ச்சிக்கு என்னென்ன மகிழ்ச்சிக்கான 4 தூண்கள் என்னென்ன இருக்குன்னா நல்ல ஆட்சித்திறன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான மற்றும் சமமான பொருளாதாரத்தை உருவாக்குதல், நிலையான மற்றும் சமமான பொருளாதாரத்தை உருவாக்குதல், கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் அப்படின்னு சொல்லக்கூடிய 4மே வந்து இருக்கும். அனைத்தும் சரி. அடுத்து 10th கொஸ்டின், நேஷனல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப். நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் கிராஸ் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாட்டு வருமானம். நேஷனல் இன்கம்னா நாட்டு வருமானம். அடுத்து 11, which one sector is highest employment in GDP? ஜிடிபியில அதிக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். ஈவன் தோ அக்ரிகல்ச்சர் வந்து ஜிடிபியில அதோட பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருந்தா கூட, அதோட அவுட்புட்ல பர்சன்டேஜ் கம்மியா இருந்தா கூட, எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரதுல அதிகம் பாத்தீங்கன்னா வேளாண் துறை மட்டும்தான். வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடியது வேளாண் துறை மட்டும்தான். சரிங்களா? ஓகே. அடுத்து 12th கொஸ்டின், பிரைமரி செக்டார்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப். பிரைமரி செக்டார் முதன்மை துறை என்பது அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான், வேளாண்மை. ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது செகண்டரி செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், ட்ரேடு, பேங்கிங் இதெல்லாம் டெர்ஷரி செக்டார்ல வந்துடும். அடுத்து 13, GATTS ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹோல்ட் ஆன் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெனீவால நடந்துச்சு. GATT என்ன அப்படின்னா GATT அப்படின்னா ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப். அடுத்து 14, who granted the English gold fireman in 1632? 1632 ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யாருன்னு கேட்டாங்க. சுல்தான் ஆஃப் கோல்கண்டா சுல்தான் தான் அந்த கோல்டன் ஃபயர்மேன்ங்கிறத கொடுத்துருப்பாங்க 1632. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து எஸ்டபிளிஷ் ஆனது 1600 டிசம்பர் 31, 1600ஆம் ஆண்டு வந்து எஸ்டபிளிஷ் ஆயிருக்கும். ஸோ அப்பதான் அந்த கோல்டு ஃபயர்மேன் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 15வது கொஸ்டின், இந்தியன் கவர்மெண்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் டேஷ் இன் 1991. 1991 இந்திய அரசாங்கம் எதை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்பிஜி மன்மோகன் சிங் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க எல்பிஜி. அடுத்து 16, ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்து, ஜெனீவா, சுவிட்சர்லாந்து.
ஜெனீவா சுவிட்சர்லாந்து இருக்கு, ஹெட் குவார்டர் ஆஃப் WTO. அடுத்து 17 FEMA FEMA ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர். எந்த வருஷம் எந்த ஆண்டு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1999. 1999. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கட்டுப்பாடுக்கு மாறாக, கண்ட்ரோலுக்கு பதிலாக, சரிங்களா, மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ கட்டுப்பாடுக்கு மாறாக நிர்வாகத்தை வலியுறுத்தி இருக்கோம். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நிர்வாகம், கட்டுப்பாடுக்கு மாறாக நிர்வாகத்தை வலியுறுத்தியது. கண்ட்ரோல் பண்ண வேணாம், நிர்வாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு சட்டம் இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், ஃபெரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபெரா ஆக்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இது எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1974. 1974. டேஷ் ரெவல்யூஷன் வாஸ் born in இந்தியா, பாஸ் அவே ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் எந்த புரட்சி தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பசுமை புரட்சி தான், கிரீன் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன். MS சுவாமிநாதன் அவர்கள், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் பசுமை புரட்சி இந்தியால. அடுத்து 19 டேஷ் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா டு அடாப்ட் யூனிவர்சல் PDS. யூனிவர்சல் PDS உலகளாவிய பொது வழங்கல் முறையை அறிமுகப்படுத்திய ஒரே மாநிலம் இந்தியாவில் எதுனா தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு. சார் அப்ப மத்த ஸ்டேட்ல எல்லாம் PDS இருக்குல்ல, அது பேர் என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து டார்கெட்டட் PDS. PDSனா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். PDS அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். டார்கெட்டட் PDS அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் இருக்கு. இதுல என்ன முக்கியமான கருத்து அப்படின்னா, அந்த PDSல மத்திய மாநில அரசுகளுடைய சப்சிடியில, மானியத்துல உணவுப் பொருட்கள் வந்து மக்களுக்கு வழங்கப்படும். PDSனா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அடுத்து 20வது கொஸ்டின், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பாஸ்ட் இன் 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013ல உருவாக்கப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013ல உருவாக்கப்பட்டது. அடுத்து 21 மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வாஸ் லான்ச்ட் பை UNDP. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்றா? UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். பலபரிமாண வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மல்டி டைமென்ஷனல் டெவலப்மெண்ட் பாவர்ட்டி இண்டெக்ஸ். UNDP தான் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்து 22 நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி பேஸ்ட் ஆன் எக்ஸ்போர்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் வாஸ் அனௌன்ஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் விச் இயர். எந்த வருஷம் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட புதிய விவசாய கொள்கையை வந்து மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய விவசாய கொள்கை 2018ல. 2018ல. 23 பஃபர் ஸ்டாக்ஸ் இஸ் ப்ரொக்யூர்டு பை கவர்மெண்ட் த்ரூ FCI. FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. FCIனா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுதான் பஃபர் ஸ்டாக்ஸ்னா உபரி பொருட்களை வந்து மத்திய அரசாங்கம் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் தான் பெறப்படும். சரிங்களா. ஸோ அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு. ஏற்கனவே இந்தியாவில்னு பார்த்தோம், அது வந்து 2013ல. பட் தமிழ்நாட்டில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2016. 2016ல தான் இம்ப்ளிமெண்ட் ஆனது. சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் 2016ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 25 டேஷ் இஸ் எ பிரைஸ் ஃபிக்ஸ்டு பை அன் எக்ஸ்பர்ட் குரூப் for a particular crop by considering various costs including the cultivation of crop. இது என்னன்னா, பயிர்களுக்கு வந்து அந்த பயிரை விளைவிப்பதற்கு முன்பாகவே, அது விதைப்பதற்கு முன்பாகவே அதுக்கான ஒரு அந்த பயிரில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதோட ஃபைனல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பொருட்களுக்கு விலை நிர்ணயிக்கப்படும். அரசால விலை வந்து நிர்ணயிக்கப்படும். CSIR அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அதுக்கான ஆலோசனைகளை வழங்குவாங்க. அந்த விலைக்கோட பேரு தான் குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அது குறைந்தபட்ச ஆதார விலை. குறைந்தபட்ச ஆதரவு விலை.
அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு பொருளை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படா வண்ணம், சரிங்களா, விவசாயிகளை பாதுகாக்கும் வண்ணம் இந்த விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. பொதுவாக கேரிஃப் கிராப்ஸ்க்கு வந்து இது கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ ஜூன் ஜூலை மாதத்தில் விளைவிக்கக்கூடிய கேரிஃப் கிராப்ஸ்க்கு வந்து இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த பொருளுக்கு மேல விலை இருந்துச்சுன்னா அவங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் சேல் பண்ணிக்கலாம். அந்த பொருளோட விலையை விட குறைவான விலைக்கு தான் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குன்னா கவர்மெண்ட் அந்த எந்த விலையை நிர்ணயிச்சாங்களோ அதே விலைக்கு பொருட்களை வாங்கிப்பாங்க, சரிங்களா. ஸோ அதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெல், கரும்பு, பருத்தி எல்லாத்துக்குமே இருக்கு இந்த ஆதரவு விலை. அடுத்து 26வது கொஸ்டின். The most common and important tax levied on an individual in India is. The most common and important tax levied on an individual in India is income tax. இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸ் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் தான். இந்தியாவில் தனிநபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி வருமான வரி. 27. Which one of the following is not having leather factories? leather factories எங்க இருக்கு அப்படின்னா ராணிப்பேட், தர்மபுரி, ஆம்பூர்ல எல்லாம் இருக்கு. இருபத்தி ஏழாவது கொஸ்டின். Which of the following is not having leather factories? பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாத இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லாத இடம் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி தான். ராணிப்பேட்ல இருக்கு, ஆம்பூர்லயும் இருக்கு, வாணியம்பாடியிலும் இருக்கு, சரிங்களா. தர்மபுரியில தோல் தொழிற்சாலைகள் வந்து இல்ல. நாட் ஹேவிங் leather factories. 28. Foreign investment policy announced in foreign investment policy FIP announced in which year அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட் 1991. ஜூலை டு ஆகஸ்ட் 1991ல அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி. அடுத்து 29. டேஷ் ஸ்டேட்டஸ் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா நியூட்ரிஷனல் ஊட்டச்சத்து நிலை என்பது மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சியின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் குறியீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா. ஸோ ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் தான். அடுத்து 30. இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் விச் இயர்? ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் எப்போ இன்கம் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வருமான வரி சட்டம் முதல் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னா 1860களில். 1860. அடுத்து 31. A successful industrial cluster entirely created by the Tamil Nadu in ஒசூர் தான் வந்திருக்கும். ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது ஒசூர்ல தான். 32. Gross value added at current prices for service sector is estimated at dash lakh crore in 2018-19. பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 டேஷ் லேக் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனை லட்சம் கோடின்னு கேட்டிருக்காங்க? 92.26 லட்சம் கோடியாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கிராஸ் வேல்யூ ஆடட் அட் கரண்ட் பிரைசஸ். அடுத்து 33. மேட்ச் தி ஃபாலோயிங். பஜாஜ் கம்பெனிக்குன்னா பூனே, டிவிஎஸ் சென்னை, அமுல் குஜராத் தான், இன்ஃபோசிஸ் பெங்களூர். ஸோ அப்போ 2134 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 34. இந்தியா சைன்டு த டன்கெட் ப்ரொபோசல் திட்டத்தில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 1994. டன்கல் திட்டத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு 1994. 35. பம்ப் செட் அண்ட் மோட்டார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் மோஸ்ட்லி இன் கோயம்புத்தூர் தான். மோட்டார்கள் மற்றும் குழாய்கள் மற்றும் நீரிழைக்கும் இயந்திரங்கள் மோட்டார்ஸ்னாவே வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்திருக்கும், சரிங்களா. கோயம்புத்தூர் ஜிஐ டேக் கூட இருக்கு. வெட் கிரைண்டர்லாம் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு கோயம்புத்தூர்ல. ஸோ அடுத்து 36. வாட் ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் காசஸ் ஆஃப் பிளாக் மணி? கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என்ன கண்டறியப்பட்ட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்டேஜ் ஆஃப் கூட்ஸ், ஹை டாக்ஸ் ரேட், ஸ்மக்லிங் எல்லாமே தான். பண்டங்களின் பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல் எல்லாமே தான் வந்து கருப்பு பணத்துக்கு கூட இருக்கும், காரணங்களா இருக்கும், சரிங்களா. ஸோ அனைத்தும் சரி. அடுத்து 37. How many countries were membership in WTO at present? உலக வர்த்தக மையம் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்புல
எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 164 உறுப்பு நாடுகள் இருக்கு. WTOல 164 உறுப்பு நாடுகள் இருக்கு. WTO எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 1995. 1 ஜனவரி 1995. ஆரம்பத்துல வந்து இனிஷியலா பாத்தீங்கன்னா 104 சிக்னேட்டரிஸ் தான் இருந்தாங்க. இனிஷியலி 104 சிக்னேட்டரிஸ். பட் லேட்டர் இப்போ வந்து 164 இருக்காங்க. 38 which country does not a group of G7 countries does not a group of G7 countries G7 உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா தான். இந்தியா இல்ல G7ல இந்தியா இல்ல. சரிங்களா? G7ல இப்ப என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னா ஜப்பான், US, UK, இத்தாலி, கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ். இந்த 7 நாடுகள் தான் G7ல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள். 39 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் இந்தியன் பார்லிமெண்ட் பை 2013. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 40வது கொஸ்டின் பேஸ்ட் ஆன் எக்ஸ்போர்ட் agricultural goods in the new agricultural policy announced by the central government in which year? Based on the export of goods, எந்த வருடம் விவசாய பொருட்களின் ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கையை மத்திய அரசு அறிவித்தது? ஏற்கனவே பார்த்ததுதான் 2018. ஏற்றுமதி அடிப்படையில் புதிய வேளாண் கொள்கையை வந்து 2018 அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து 41 மல்டிநேஷனல் கார்பரேஷன் இன் இந்தியா. இன்ஃபோசிஸ் இப்பதான் பார்த்தோம். இன்ஃபோசிஸ் வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இன்ஃபோசிஸ் மல்டிநேஷனல் கார்பரேஷன் இன் இந்தியா வந்து இன்ஃபோசிஸ். அடுத்து MNC அப்படின்னா மல்டிநேஷனல் கார்பரேஷன் தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவை வந்து குறைக்கிறதா அவங்களோட நோக்கமா இருக்கும். ஸோ மினிமம் காஸ்ட் பிரைஸ். ஸோ பிக்கு வந்து 3 வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் போட முடியும். 4, 3. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4, அடுத்து வந்து 3. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 4, 3, 152. 152. சுங்கவரி வாணிபம் குறித்த உடன்பாடு ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1947. ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ் 47. அடுத்து 8th உருகுவே ரவுண்டு 1986. WTO என்ன பண்ணும்? என்ஃபோர்சிங் இன்டர்நேஷனல் ட்ரேடு. WTO உலக வர்த்தக அமைப்பு. ஸோ 152 கரெக்ட் ஆன்சர். அடுத்து 42 which rank of India purchasing power parity? India's purchasing power parity in 2023. இந்தியா வந்து வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 3வது இடத்துல இருக்கு. சரி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் பர்ச்சேசிங் பவர் parity அப்படின்னா 2023ல 3வது இடத்துல இருக்கு. அடுத்து 43 who observed that India hunger is not enough of a political priority அப்படின்னு சொன்னது யாருன்னா இந்தியாவில் பசி என்ற ஒன்று மட்டுமே அரசியல் முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்று புரிதலை உருவாக்கியவர் யாருன்னா அமர்த்தியாசன். Hunger is not enough of a political priority. வறுமை ஒன்று மட்டுமே இந்தியாவின் அரசியலில் வந்து முன்னுரிமைக்கு போதுமானதாக இல்லை என்று கூறியவர் யாருன்னா இந்த புரிதலை கூறியவர் வந்து அமர்த்தியாசன். எக்கனாமிஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னர் அமர்த்தியாசன். 44 Dash extended assistance through its public law 480. நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480 கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கா, USA. 45வது கொஸ்டின் பெண் குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்கும் மாற்றத்தின் தூண்டுதலான வினையூக்கிகளாக மாற்றுவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. பதுமையர் குழு. அடுத்து 46 which country was the first implemented GST? First GST implemented in which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரான்ஸ்ல தான் GST ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா பிரான்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அடுத்து 47 buffer stock is the stock of food grains namely wheat and rice procured by the government of India through எது வழியா வாங்குறாங்க அப்படின்னா FCI, through FCI, Food Corporation of India.
அதாவது மீதமுள்ள தாங்கியிருப்பு என்பது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசி ஆகியவை அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. எதன் மூலம் கொள்முதல் செய்கிறதுனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் தான் கொள்முதல் செய்கிறது. பஃபர் ஸ்டாக்ஸ். அடுத்து 48, இன்கம் டாக்ஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா பை சர் ஜேம்ஸ் வில்சன். சர் ஜேம்ஸ் வில்சன். இந்தியாவில் முதலாக வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சர் ஜேம்ஸ் வில்சன் தான். சர் ஜேம்ஸ் வில்சன். 49, மேட்ச் த ஃபாலோயிங். என்டர்பிரனர் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசர். இதுக்கான ஆன்சர் வந்து என்டர்பிரனர்னா ஆர்கனைசர். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். தொழில் முனைவோர் வந்து ஒரு அமைப்பாளராக கருதப்படுவார். ஸோ 3 தான் கரெக்ட். அடுத்து மெப்ஸ். மெட்ரோபாலிட்டன் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். மெப்ஸ் அப்படிங்கிறது ஸோ அது எதை குறிக்கும் அப்படின்னா 1 எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோன். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோன். மெட்ரோபாலிட்டன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோன் தான் மெப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்து 1 வரும். ஸோ 3-1. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 3-1-4-5-2. இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி அரவங்காடு அப்படிங்கிற பகுதியில் இருக்கு. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி திருச்சியில இருக்கு. டிஎன்பிஎல் வந்து கரூர் பேப்பர் லிமிடெட். தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் வந்து கரூர். அடுத்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கோயம்புத்தூர். ஸோ லாஸ்ட்ல 2 இருக்கு. அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா. அடுத்து 50, 80வது கொஸ்டின். Dash is the only state in India to adopt universal PDS. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்ஸ் தான். தமிழ்நாடு தான். சரிங்களா. 50க்கு தமிழ்நாடு.